வரப்போற அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள நம்ம ரீசார்ஜ் விலையை ஏற்ற போறான்னு சொல்லியிருக்காங்க மக்களே. யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், விஐ. இப்போ இந்த ஜியோ, ஏர்டெல், விஐ பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரீசார்ஜ் விலை ஏறனால எவ்வளவு அமௌண்ட் கூடும், நெட்வொர்க் ஸ்பீடு நல்லா இருக்குமா, இப்போ இருக்க மாதிரி மட்டமா தான் இருக்குமா அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க மக்களே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஎஸ்என்எல் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காண்டி தான் மக்கள் இந்த வீடியோ. ஜியோ, ஏர்டெல், விஐ இவங்களுடைய பிளான்ஸை அதிரடியா ஏற்ற போறனால இப்போ எல்லாரும் என்ன யோசிக்க ஆரம்பிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்காங்க. அதுல தப்பு இல்லை மக்களே. நீங்க ஒரு புது பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பிஎஸ்என்எலுக்கு மாறதுனால நமக்கு உண்மையிலேயே லாபமா இருக்குமா, அதுக்கப்புறம் நெட்டோட ஸ்பீடு வந்து எப்படி இன்க்ரீஸா இருக்குமா, அப்புறம் நெட்வொர்க் வந்து நமக்கு கரெக்டா கிடைச்சிட்டே இருக்குமா, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு தெளிவு இருக்கும் மக்களே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நான் இந்த வீடியோ வச்சு நீங்க நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறலாமா மாற வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்ம எல்லாருமே பிஎஸ்என்எல் நோக்கி போற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ரீசார்ஜுக்கும் மித்த ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் ஏர்டெல், ஜியோ, விஐ இவங்களுடைய ரீசார்ஜ் பிளானுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கனால தான் நம்ம பிஎஸ்என்எல் பக்கமே மாறுறோம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்ம ஒரு சிம் வந்து லாக் ஆகாம இருக்கணும், ஆக்டிவேஷனா இருக்கணும், சிம் வந்து நமக்கு இன்கமிங் கால்ஸ் மட்டும் வரணும் அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இதே இது ஜியோ, விஐ, ஏர்டெல் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நமக்கு தொகை வந்து ஒரு பெரிய தொகையாவே உங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஆனா அதே இது நம்ம வந்து பிஎஸ்என்எல் சிம்முக்கு பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைவாவே ரீசார்ஜ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 107 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு மக்களே. இந்த 107 ரூபாய் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 35 நாள் இருந்துச்சு, இப்போ 25 நாள் மாறிச்சு, இப்போ 20 நாள் மாத்திருக்காங்க. இப்படி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ். நீங்க ஜியோ, ஏர்டெல், விஐ கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான் மக்களே. உங்க வீட்டுல இப்போ அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆட்கள், பெரியவங்களுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஓடிபி மட்டும் எனக்கு வந்தா போதும், ஒரு பேங்க்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ்என்எல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரசாதம் தான் மக்களே. நீங்க பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸை ஒரு இன்கமிங் கால்ஸ்க்கு மட்டும் ஒன்லி மெசேஜ் வர்றதுக்கு மட்டும் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஆனா மித்த ஜியோ, ஏர்டெல், விஐ கம்பேர் பண்ணும்போது இது பிஎஸ்என்எல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா மக்களே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பழைய பிஎஸ்என்எல் இருக்கும்போது என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிஎஸ்என்எலுக்குன்னு ரீசார்ஜ் பண்றாங்க கடைக்கு போக தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா பக்கத்துல பிஎஸ்என்எலுடைய ஆபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க போய் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஆனா இப்போ பிஎஸ்என்எலும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஆப் பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கி அதுல வெறும் ஸ்மூத்தா நல்ல ஈஸியா ரீசார்ஜை வந்து நம்ம விசிபிள் பண்றதுக்கும் என்ன ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம வேற ரீசார்ஜ் பிளான்ஸ் என்ன ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா ஈஸியாவே கொடுத்தாங்க மக்களே. அது ஸ்மூத்தாவே இருக்கு இந்த ஆப். நம்ம இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணி நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இதனால பிஎஸ்என்எல் யூசர்கள் பாத்தீங்கன்னா மக்களே இது ஒரு மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, நெட்வொர்க் கவரேஜ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நார்மலா ஒரு போனுன்னு வாங்கினாலே எதுக்கு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா போன் பேசுறதுக்கு, அப்புறம் நெட் யூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறதா வாங்கவே செய்வோம். ஆனா அதுல பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிகள் வைக்காத இடத்துல கூட பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது டவர் வச்சிருக்காங்க. சாதாரண மலையில கூட டவர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க பிஎஸ்என்எல் டவர் வந்து மலையிலேயே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு மலைக்கு போறோன்னா கூட பிஎஸ்என்எல் டவர் வந்து அங்க இருக்கு. ஸோ நெட்வொர்க் கவரேஜ் அப்படிங்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா போன்ல கவரேஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல நெட்டு நம்ம வந்து ரொம்ப ஓரளவுக்கு மீடியமா இருந்தாலும், ஆனா உங்களுடைய போன் பேசுறது அப்படிங்கிறது வந்து கால் டிராப் ஆகாம பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா தான் மக்களே இருக்கு பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது. அதே நேரத்துல நீங்க இங்க ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு 2-3 செவரு தள்ளி இருக்கீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய பிஎஸ்என்எல் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுடைய டவரோட கவரேஜ். அது மட்டும் இல்லாம இப்போ எங்கேயாவது ஒரு ஹைவேஸ்ல ஒரு லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அங்கங்கன்னு ஊடையில போகும்போது பிஎஸ்என்எல் சிம் வந்து நெட் வந்து டிராப் ஆகி ரெண்டாவது வந்து நெட் வந்து பிங் ஆகுது. அப்போ இது ஹைவேஸ்ல போறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். உங்க ஏரியால எப்படி இருக்கு பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நாலாவதா விஷயம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் ஸ்பீட் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் 5Gல பறந்துட்டு இருக்கப்பறம் நம்ம வந்து பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது 4G தான் இப்பவுமே வச்சுட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் 4G அப்படிங்கிறதுமே எல்லா இடத்துக்கும் வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பெரிய பெரிய முக்கியமான கோயம்புத்தூர், இந்த மாதிரி சென்னை, மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகளை வச்சுட்டு இருக்காங்க.
இன்னும் பல கிராமங்கள்ல வர வேண்டியிருக்கு 4G அப்படிங்கிறது. உங்க ஊர்ல 4G வந்துட்டா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாருக்கெல்லாம் 4G வர்றாங்கவங்க எனக்கு 3G தான் இருக்கு அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பிஎஸ்என்எலோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்வி இருக்கும் மக்களே. அது பிஎஸ்என்எலோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது பிஎஸ்என்எல் வந்து டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் கூட சேர்ந்து அவங்களுடைய டவர்களை வந்து நிறைய இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா சில இடங்கள்ல இன்னும் வேலைகள் போயிட்டு தான் இருக்கு. அப்டேட் ஆன இடத்துல எவ்வளவு நெட் ஸ்பீடு இருக்கும்னு அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 எம்பிபிஎஸ்ல இருந்து 20 எம்பிபிஎஸ் வரைக்கும் நெட்டோட ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க 4G யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே பிஎஸ்என்எல்ல. அதுக்கப்புறம் இப்போ நீங்க நார்மலா ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, நார்மலா ஒரு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பாக்குறதுக்கு நீங்க பிஎஸ்என்எல் நெட்டே உங்களுக்கு போதும். நீங்க ஜிபி கணக்குல நான் நெட்டை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் பிஜிஎம்ஐ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி நான் கேம் விளாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அது ஏறி ஏறி இறங்கலாம் மேபி. அது வந்து நீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க யாரும் பண்ணீங்கன்னா பிஎஸ்என்எல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பயனுள்ளதா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். பிஎஸ்என்எல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படிங்கிறது. கடைசியா 5வது விஷயம் பார்க்கலாம் மக்களே. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்களே. இப்போ எம்என்பி ரூல்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க உங்களுடைய மெயின் நம்பரையே நீங்க பிஎஸ்என்எலுக்கு அவசரப்பட்டு மாத்திடுவீங்க, போர்ட் பண்ணிடுவீங்க. அப்போ போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராயோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 90 நாட்கள் குறைஞ்சது இப்போ நீங்க பிஎஸ்என்எல் சப்போஸ் நீங்க உங்களுடைய பிரைமரி சிம் வந்து ஏர்டெல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்என்எலுக்கு மாத்திட்டீங்க. பிஎஸ்என்எலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஏர்டெலுக்கோ இல்லை ஜியோக்கோ மாறணுங்கிறது நினைக்க முடியாது. அது எவ்வளவு நாள் கழியும் பாத்தீங்கன்னா 90 நாட்கள் ஆகணும். 90 நாட்கள் கழிச்சு தான் நீங்க பிஎஸ்என்எல் இருந்து திரும்ப ஏர்டெலுக்கோ ஜியோவோ மாற முடியும். ஓகேங்களா? இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ஸோ நீங்க கவனமா உங்க ஏரியால எப்படி நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்என்எல் புது சிம் வாங்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய செகண்டரி சிம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செகண்டரி சிம்ம நீங்க போர்ட் பண்ணுங்க. போர்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ உங்களுடைய ஆஃபீஸ் நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஆஃபீஸும், அப்புறம் உங்களுடைய வீடு இந்த மாதிரி நீங்க எங்கெல்லாம் போவீங்களோ வருவீங்களோ அடிக்கடி போகக்கூடிய இடத்துல நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் செகண்டரி சிம்லயோ இல்லை ஒரு புது பிஎஸ்என்எல் சிம் வாங்கி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்ப உங்களுடைய மெயின் நம்பரையே பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அவசரப்பட்டு நீங்க வந்து உங்களுடைய மெயின் சிம்மையே டக்குன்னு இதா மாத்திராதீங்க, பிஎஸ்என்எலா மாத்திராதீங்க. இந்த வீடியோல 5 விஷயங்களை பத்தி பேசியிருக்க மக்களே. இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுடைய ஏரியால பிஎஸ்என்எல் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நெட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மாறணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிடுங்க. பிஎஸ்என்எலுக்கு மாறுத ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.